இப்போ நம்ம காயட் ஆப்போட டேஷ்போர்ட் பேஜில் இருக்கோம். இதில் நம்மளால் என்னென்ன பார்க்க முடியும்னா டே வைஸ் ஆர் மந்த் வைஸ் ஆர் குறிப்பிட்ட ஒரு ரேஞ்ச் வைஸ் நம்ம சூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டட் நான் 17 February போய்க்கிறேன், திரும்ப நான் 16 February வந்துக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு பித்து லோட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ப்ரொடக்ஷன் நடந்ததுக்கான இபி காஸ்ட் எவ்வளோ, மிஷின் ஸ்டேட்ஸ் என்னென்ன, எந்தெந்த டைமில் எவ்வளோ நேரம் ரன் ஆகியிருக்கு, எவ்வளோ நேரம் ஐடியில் இருந்திருக்கு, அதே மாதிரி பித்து பிளாக் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக், ஃபைபர் பேல்ஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் வாட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அண்ட் தென் ஸ்டாஃப் சேலரி. இதை வந்து நம்ம மேனுவலாக ஃபெச் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இப்போ நம்ம மந்த் வைஸ் சூஸ் பண்ணியும் இப்போ மந்த் வைஸில் நான் என்னென்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஜனவரி மந்த்துக்கான ப்ரொடக்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜனவரி மந்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, ஸோ இப்போ 12, 13, 14 இதெல்லாம் பித்து லோட்ஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அண்ட் தென் பித் லோட்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கோ அதோட இபி காஸ்ட் அண்ட் மிஷின் ஸ்டேட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு இதில் ஷோ ஆயிரும். அண்ட் தென் இப்போ நான் ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கிட்டால் இதில் நம்மளுக்கு இங்கே போய் எந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் Jan 1 எடுத்துக்கிறேன். Jan 1லேருந்து February 10 வரையும் எடுத்துக்கிறேன். இதுக்கான ப்ரொடக்ஷன் டேட்டா மட்டும் இப்போ நம்மளுக்கு லிஸ்ட் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரொடக்ஷன் டேட்டாவை எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கலாம்.